நிதியை விட நீதியே தமக்கு முக்கியமானது என்றும் நீதி கிடைத்த பின்னரே நிதியை பற்றி சிந்திப்போம் என்றும் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி தம்பிராசா செல்வராணி தெரிவித்துள்ளார். உண்மையில் எங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது தான். எங்களுக்கு நிதி என்ற ஒன்று உண்மை. ஆனால் நீதி என்றதான் எங்களுக்கு முதலிடம். நீதி உண்மை இருந்த பிற்பாடுதான் நாங்கள் நிதியை நோக்கி போவோம். அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நான் என்னால் இயன்றது அவர்களுக்கு உறவுகளை தேடுவதற்கு என்ன முன்கூட்டி செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, எங்களது உறவுகள் செத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தான், எங்களோட உண்மைதான். ஆனால் அந்த இழப்பீடு என்று சொல்ற ஒன்று எங்களுடைய நீதிக்கு உண்மைக்கும் பிறகுதான். அது சில வேளை 15 வருடம் ஆகலாம், 17 வருடம் ஆகலாம், இல்லை இன்னும் 20 வருடம் ஆகலாம், அதுக்கு இடையிலும் ஆகலாம். உள்நாட்டு பொறிமுறைக்குள் தள்ளி எமது வாழ்க்கையை முடிக்க இலங்கை அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கமும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இராணுவத்தை காட்டிக் கொடுக்க முடியாது என கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 17 வருடங்களுக்கும் மேலாக தொடரும் இந்த போராட்டம் தமது உறவுகளுக்கு நீதி கிடைக்கும் வரை தொடரும் என்றும் அதற்காக தாமும் மரணித்தேனும் நீதியை பெற்றுத் தருவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார்.